திஸ் இஸ் மக எக்ஸசைஸ் 8.3ல மூன்றாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் ஆகிய வெக்டர்களுக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 10 மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு 15 மற்றும் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 75 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எனில் ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டருக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. அப்போ இடைப்பட்ட கோணம் என்னது? காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஓகே ஆகிடும் சாமி. காஸ் தீட்டா ஈக்குவல் டக்குன்னு பை போட்டுக்குவாங்க. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 75 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் 10 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் 15. நடுவில் பெருக்கல். ஸோ மேலேயுமே பெருக்கல் இருக்குது. மேலேங்க என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். என்னது 15 வாய்ப்பாடியா? 4 5 60 I 5 ஒரு 15 15 I 15 75 ஒரு 5 5 2 5 10 தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. நான் இங்கே கேன்சல் பண்ணிட்டுருமா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வெறும் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ஐயும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ஐயும் சேர்த்தா தான் வெறும் 2 கிடைக்கும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை இந்த வெறும் 2 என்ன எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம்ல, அதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தான் ஹோல் ஸ்கொயர், அது ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், வெறும் 2 மட்டும் கிடைக்கும். ஸோ நடுவில் பெருக்கல் மேலேங்க 1 டைம் கேன்சல் ஆகிடுச்சு. ஈக்குவல் டு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இப்போது காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2னா காஸ் தீட்டா எதுவாக இருக்கும் பொழுது தீட்டாவின் இதனுடைய மதிப்பு வந்து 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு வரும்னா 45 டிகிரி. அப்போ காஸ் 45 டிகிரி ஈக்குவல் டு தான் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இந்த 45 டிகிரி எப்படி எழுதணும்னா 45 டிகிரின்றது 90ல் பாதி. 90 அப்படிங்கிறது 180ல் பாதி. நீங்கள் 3rd லெசன்லேயே படிச்சுட்ருப்பீங்க. அப்போ 45 டிகிரி எப்படி எழுதணும்னா தீஸ் எம்ப்ளாய்ஸ் தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி எப்படி சாமி எழுதுவோம்? பை பை 4. பையனா 180. 180 2ஆக பிரித்தா 90. 90 2ஆக பிரித்தா 45. அதான் 4ஆக பிரிக்கிறோம். ஓகே. அப்போ தீட்டா ஈக்குவல் டு பை பை 4. ஓகே, முடிஞ்சிச்சு சாமி.